நாமும் மகிழ்ப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாக நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற வசனங்களை நான் என் சுயமாய் சொல்லவில்லை, பிதாவாகிய தேவனே இந்த கிரியைகளை எனக்குள் இருந்து அவர் நடப்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார். நம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்றார். இந்த காரியத்துல இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து அவர் கிரியை செய்யும் பொழுது, பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கிறவர்களோடு சொல்லுகிறார். வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை வேதம் எப்படி குறிப்பிடுகிறது? கிரியை என்று குறிப்பிடுகிறது. விசுவாசத்தை வெளிப்படுத்த அநேக கிரியைகள் வேதம் நமக்கு காண்பித்து தந்தாலும் இந்த இடத்திலே விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியா தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான கிரியை தான் தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்தின வசனங்களை, நமக்கென தேவன் தந்த வார்த்தைகளை, நமக்குள்ளே அவர் விதைத்த வார்த்தைகளை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். நம்மோடு கூட நம்முடைய தேவன் பேசின வசனங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்குள் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார் என்பதற்கான ஒரு பிரதானமான அடையாளம் தான் தேவன் நமக்கு தந்த அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, நம்மை நம்ப பண்ணின அவருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களிடத்தில் அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை சூழ்நிலை எவ்வளவு பிரதிகூலமா இருந்தாலும், தேவன் தந்த வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாலும், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற கிரியை தான் தேவன் என்னோடு கூட எனக்குள் இருந்து அவர் பேசி உணர்த்தின, என்னை பலப்படுத்தின, என்னை நம்ப பண்ணின வசனங்களை நான் தைரியமாய் அறிக்கை செய்வது, தைரியமாய் மற்றவர்களுக்கு அறிவிப்பது. தேவன் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைதான் அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவ ஜனமே, தேவன் உனக்குள் துவக்கின விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாய், கிரியையாக வெளிப்படுத்தும்படியாய் உனக்குள்ளே தேவன் விதைத்த வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்து. மற்றவர்களுக்கு முன்பதாக அதை தைரியமாய் பிரசித்தப்படுத்து. நிச்சயமாய் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு எழுத்து கூட, அந்த எழுத்தின் உறுப்பு கூட அது அழிந்து போகாது, அது மாறி போகாது. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்திலே தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நாம் தேவன் நமக்குள் துவக்கின விசுவாசத்தை கிரியாய் வெளிப்படுத்த தேவனுடைய வார்த்தையை பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் அறிக்கை செய்வோம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நமக்கு நன்மையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படி மற்றவர்களும் பார்க்கத்தக்கதா நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையாகவே அவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவப்பிள்ளைகளாக நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.